தாம்பரத்தில் ஆட்டோக்களுக்கு எரிவாயு கிடைக்காமல் நீண்ட நேரமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் எரிவாயு நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். நீண்ட வரிசையில் ஆட்டோக்கள் காத்திருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இதற்காக தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை காத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தாம்பரத்தில் எரிவாயு நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் ஆட்டோக்கள் காத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்டு பெறலாம். தமிழரசன், ஆட்டோக்கள் எரிவாயு கிடைக்காமல் சிரமப்படுவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தாம்பரத்தில் எல்பிஜி சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாட்டால் காலையில் இருந்து 4 மணி நேரத்துக்கும் மேலாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகனங்களுக்கான எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு காலை 6 மணியிலிருந்து தற்போது 4 மணி நேரமாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெயிட் பண்ணிருக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் மட்டுமல்லாமல் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆட்டோக்கள் மற்றும் கால் டாக்சிகள் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயுவை நம்பியே இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பல வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களின் எரிவாயு முறைக்கு மாறி இருக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே தாம்பரம், கடப்பேரி, முடிச்சூர் சாலை, குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல எல்பிஜி எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் எரிவாயு கிடைக்கும் ஒரு சில நிலையங்களிலும் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக வாகன ஓட்டிகள், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோக்களை வைத்துக் கொண்டு எல்பிஜி அந்த கேஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், சாதாரணமான சில நாட்களுக்கு முன்பதாக கிலோ 54 ரூபாயாக இருந்தது. தற்போது 84 ரூபாயாக கிலோ உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார உயர்வின் காரணமாகவும் எங்களுக்கு ஒரு மிகுந்த பணிச்சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது, மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் 1 கிலோமீட்டருக்கு தள்ளி சென்று கொண்டுதான் அந்த எரிவாயு நிலையங்களில் நாங்கள் எரிபொருளை நிரப்ப வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். தற்போது வெயில் நேரம் இருப்பதால் காலை 6 மணியிலிருந்து ஒரு 10-11 மணி வரை தான் எங்களுக்கு இந்த சவாரி கிடைக்கும். ஆனால் நாங்க 4 மணி நேரமாக இப்போ வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு சவாரியும் கிடைக்கல. எங்களுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு போய்விட்டது என்று குரோம்பேட்டையில் உள்ள அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு மிகுந்த ஒரு மன வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் கூறக்கூடிய ஒரு வேதனையான கருத்து என்னவென்றால், காலையிலிருந்து நாங்கள் சாப்பிடவில்லை, 4 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. ஆட்டோக்களை தள்ளி, அதாவது ஆமை வேகத்தில் ஆட்டோக்களை தள்ளி கொண்டே செல்கின்றோம். இந்த நிலையில் ஆட்டோக்கள் எல்பிஜி மற்றும் இந்த சிஎன்ஜி சிலிண்டர் இந்த எரிவாயு நிரப்புவதில் எங்களுக்கு மிகுந்த சிக்கல் ஏற்படுத்தி மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி சொல்கின்றனர். நிச்சயமாக தமிழரசன், ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் சென்னையின் முக்கியமான பொது போக்குவரத்தோட ஒரு அங்கமா இருக்கிற ஆட்டோ சேவை இல்லாதது மக்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.